இப்படியே கோயிலுக்கு இந்த முடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வீடு தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நம்ம கிணறு உண்டு. பட் ஆனால் அந்த கிணறு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மீன்ஸ் உள்ள தூசிலாம் எதுவும் போகக்கூடாதுங்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே பெருசாக இங்கே யாரும் இருந்து யூஸ் பண்ணாதனால. ஸோ இது பின்னாடியுமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும். இந்த இடத்தையும் அப்பப்போ நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இந்த கோவில் மாதிரி இன்னொரு அம்மன் கோவில் நமக்கு தனியாக இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம பர்டிகுலராக ஒரு 4 ஃபேமிலிக்கு உள்ள கோவில் தான். அந்த கோவில்ஸ்க்கும் நம்ம போய் பொங்கல் வைப்போம், பூஜை பண்ணுவோம். அதுக்கு 4 பேர் மட்டும்தான் அதை கும்பிடுவீங்க அப்படிங்கலாம் கிடையாது. அதை நாங்கள் பொதுவாக தான் இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யாருனாலும் அதுக்கு வருவாங்க, பூஜை பண்ணுவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, போவாங்க. லைக் அந்த பேர் அதாவது பேர் பொறிச்சிருப்பாங்களே, அதில் நம்மளுடைய சாத்தா நேம் அந்த மாதிரி இருக்கும். இது வீடோடு இருக்கிறதுனால ஸோ பெருசாக இங்கே யாரும் அவ்வளோவா வரமாட்டாங்க. அது ஓரளவுக்கு காமனாக ரோட்டோரமாக இருக்கிறதுனால எல்லோரும் அங்கே வந்து போவாங்க. ஸோ இங்கே முடித்தது இல்லாமல் இன்னும் ஒரு சில இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க அதையும் போய் பார்க்கலாம்.